இன்னைக்கு வெஜிடேரியன்ஸ்க்காக ஸ்பெஷலாக ஆம்பூர் ஸ்டைலில் சீரக சம்பா அரிசியில் வெஜ் பிரியாணி, வெஜிடபிள்ஸ், மீன் மேக்கர்லாம் போட்டு செஞ்சுருக்கோம். ரொம்பவே குறைவான மசாலா வச்சு இது வரைக்கும் நீங்கள் வெஜ் பிரியாணி செய்கிறத விட அமர்க்கலமாக இருக்கும். பார்க்கலாம். ஒரு பெரிய அகலமான பாத்திரத்தில் 2 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சிப்பூ, பச்சை மிளகாய், வெங்காயம், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாம் போட்டு நல்லா வதக்கிடலாம். காஷ்மீரி மிளகாய் ஒரு 4 மிளகாய் வந்துட்டு சுடுதண்ணியில் ஊற போட்டு அதை நல்லா அரைச்சிட்டு அதை வந்து சேர்த்துக்கோங்க. ரொம்ப காரம்லாம் அடிக்காது. நான் இப்போ சொல்கிற மெத்தட்லேயே செய்யுங்க, அப்படிதான் சூப்பராக வரும். ஒரே ஒரு தக்காளி நீளமாக கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமேட்டுக்கு புதினா, கொத்தமல்லி போட்டுட்டு கொஞ்சமாக தயிர் ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் போட்டுக்கலாம். நான் இன்னைக்கு எடுத்துக்கிறது பீன்ஸு, கேரட்டு, மீன் மேக்கர் போட்டிருக்கேன். மீன் மேக்கர் ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடியே வந்துட்டு சுடுதண்ணியில் போட்டிங்கன்னா நல்லா புஷ்ஷுன்னு வந்துடும். நல்லா கிளறி விட்டு மூடி போட்டுக்கோங்க. நல்ல ஒரு கொதி வந்த பின்னாடி நமக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அரிசிக்கு தகுந்த அப்படியே தண்ணி ஊற்றிக்கோங்க. ரொம்ப ஊற்ற வேண்டாம். பிரியாணிக்கு வந்து ரொம்ப ஊற்றணும் அப்படின்னா நல்லா குழஞ்சிரும். காயெல்லாம் ஓரளவுக்கு வெந்துருச்சு. நல்லா கொதி வந்த பின்னாடி அரிசியும் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நல்லா கிளறி விடுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். ஸோ அதனால் வந்துட்டு அடியில் வந்து கிளறி விட்டுட்டே இருக்கலாம். சீரக சம்பா அரிசியில் நம்ம பிரியாணி பண்ணுறோம் அப்படின்னாவே அது ஒரு தனி டேஸ்ட்டு தான். இப்போ வந்து நல்லா கிளறி விட்டாச்சு, அடி பிடிக்கல. லாஸ்ட்டாக வந்து நெய் ஊற்றி தம் வச்சிடலாம். அடியில் தோசை கல் வச்சு தம் போட்டாச்சு. பிரியாணி அப்படின்னாவே எந்த ஊர் உங்களுக்கு ஞாபகத்துக்கு வருது? திண்டுக்கல், சென்னை, பெங்களூர், இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு டேஸ்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் கண்டிப்பாக பின் பண்ணுங்கள். அவ்வளோதாங்க, ஆம்பூர் ஸ்டைல் சீரக சம்பா அரிசியில் பிரியாணி ரெடி.